ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சண்டே. சரி, அதனால் மீன் வாங்கலாம் காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரம் கிளம்பியாச்சு. அதோட உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணுன்னு இருந்தேன். நம்ம லைஃப்பில் நிறைய பேர்த்த வந்து நம்ம கிராஸ் பண்ணி வந்திருப்போம். அதில் சில பேர்லாம் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, கோவமாக இருந்தாலும் சரி, இல்லை அமைதியாகவே இருப்பாங்க. அது ஏன்னு என்னைக்காச்சும் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நாமளும் என்ன நினச்சிட்டு இருக்கோம், கோவம்னா வந்து பொருள் எடுத்து போடுறது, கத்துறது, ஒருத்தவங்களை அடிக்கிறது, அதுதான் நம்ம கோவம் நினச்சிட்டு இருக்கோம். ஏன்னா நான் அப்படி தான் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருந்தேன் என்னோட கோவத்தை. பொருள் எடுத்து தூக்கி போடுறதும் கத்துறதும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் உண்மையான கோவம் என்னன்னா, ஒருத்தவங்களை அமைதியாக்கிரும். அமைதியாக போய் உட்காந்துப்பாங்க, ஒரு சண்டையில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. சரி நீ பேசுப்பா, நான் போகிறேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அந்த கோவம் எதுவாக வேணா இருக்கலாம். அவனுக்கு ஒரு அவமானம் நடந்திருக்கலாம், யாரோ அவனை விட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம், அவனுக்கான அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கலாம். அந்த கோவம் எதுவாக வேணா இருக்கலாம். பட் அந்த கோவம் வந்து அவன் என்ன பண்ணிடும்னா அமைதியாக்கிடும், தனிமையாக்கிடும். ஆனால் அந்த கோவம் நமக்குலாம் தெரியவே தெரியாது. ஆனால் அவனுக்குள்ள அந்த கோவமே எப்படியா இருக்கும்னா எரிமலையாக வெடிச்சிட்டு இருக்கும். ஆனால் அதை பார்க்குறவங்களுக்கு அவன் என்னடா அமைதியாக இருக்கான் அப்படின்னு மட்டும் தான் தெரியும். ஆனால் அவனுக்குள்ளே வந்து இருக்க கஷ்டம், தனிமை வந்து அது அவனுக்கு மட்டும் தான் தெரியும். இந்த மாதிரி யாராச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.